சேந்தமங்கலம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள விவசாயிகளுக்கு அரசாங்கம் 1991ஆம் ஆண்டு சுமார் 400 ஏக்கர் நிலங்களுக்கு தஞ்சாவூர் செட்டில்மெண்ட் அலுவலகத்தின் மூலம் பட்டா வழங்கியுள்ளது. ஆனால் 33 வருடங்கள் ஆகியும் இதுவரை கணினியில் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது. இதனால் கிராம மக்கள் கணினி சிட்டா பெற முடியாமல் மத்திய மாநில அரசுகளின் உதவிகள் எதுவும் பெற முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக 33 வருடங்களாக அரசாங்கத்திடம் பல மனுக்கள் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே இதனை வலியுறுத்தி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கருப்பு கொடி ஏந்தி முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர். தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் 4க்கும் மேற்பட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தி நிர்வாகிகளை சந்தித்துள்ளார். ஆனால் இதுவரை பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்கவில்லை. இந்நிலையில் மதுரை மாவட்டம் பெருங்காமநல்லூர் கிராமத்தில் வீர தியாகிகளின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களிடம் வாக்கு சேகரிக்க வராமல் இருப்பது குறித்து நிருபர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என கோபத்துடன் கிளம்பி சென்றார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து கயத்தாரில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் திரைப்பட இயக்குநர் நாஞ்சில் அன்பழகன் ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது பேசிய நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து, எடப்பாடி பழனிசாமி கிங் மாதிரி இருந்து திமுகவிற்கு சங்கு ஊதி வருவதாக கூறினார். சிறுபான்மைகளுக்கு எதிராக பாஜக இருப்பதால் தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறிய அவர் அதிமுகவிற்கு மக்கள் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் கோவை காளிதாஸ் அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமியை ஆதரித்து தாமரைக்குளம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமி பெயரை குறிப்பிடுவதற்கு பதிலாக அருணாச்சலம் என கூறினார். பின் பெயரை தவறாக கூறிவிட்டோம் என நினைத்து மன்னிப்பு கேட்டுவிட்டு நாராயணசாமி பெயரை குறிப்பிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் காந்திநகர் பகுதியில் சந்திரசேகரன் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் தனியார் பேருந்து அதிபர். மேலும் இவருக்கு சொந்தமாக பைனான்ஸ் நிறுவனங்களும் உள்ளன. இந்நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகள் சந்திரசேகரனின் வீட்டில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி வைக்கப்பட்டிருந்த ரொக்கப்பணம் ரூபாய் 4,50,00,000 அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த திடீர் சோதனையால் நாமக்கல் நகரில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மேலதாளங்களுடன் வீதி வீதியாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக அருப்புக்கோட்டை நகர் பகுதியில் ஜோதிபுரம், உச்சிசாமி கோவில் தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் மேலதாளங்களுடன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இறுதியாக உச்சிசாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பிரச்சாரத்தை நிறைவு செய்தனர். கரூர் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பெருமாள்சாமி வீட்டில் விடிய விடிய வருமான வரித்துறையினர் சோதனை செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே எல்லப்பநாயக்கன் புதூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள்சாமி என்பவர் திமுக மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் தற்போது வருமான வரித்துறையினர் 2 வாகனங்களில் வந்து 6 பேர் சோதனை மேற்கொண்டனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த சோதனையில் முதல் கட்டமாக 10,20,000 ரூபாய் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்த வருமான வரித்துறையினர் விடியற் காலை 5 மணியளவில் சோதனை நிறைவு செய்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.